नारायण अखिल गुरु भगवन् नमस्ते सर्वत्र गोविंद नाम संगीतनं गोविंदा गोविंदा ஸ்ரீமன்னாராயணீயம் 47வது தசகம் உரலில் கட்டுண்ட கண்ணன் மெய்ப்பொருள் அறிவோம். ஒரு சமயம் தயிர் கடைந்து கொண்டிருக்கும் தாயாரிடம் பால் குடிக்க விருப்பமுற்று அவள் மடியில் ஏறி அமர்ந்து தயிர் கடைவதை தடுத்து நிறுத்தி பால் குடித்தார் நம்பகவான். ஈசனே, தாமரை மலர் போன்ற திருமுகத்தில் அழகிய புன்முறுவலுடன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தாமரை மொட்டுகள் போன்ற நகில்களில் பாலை பாதி அருந்தி இருக்கையிலே தீயிலே பொங்கி வழியும் பாலை எடுத்து வைப்பதற்காக பகவானுடைய தாய் யசோதை பகவானை மடியிலிருந்து கீழே இறக்கி வைத்துவிட்டு விரைவாகச் சென்றாள். தேவதேவனே, பாலை பாதி அருந்தி இருக்கையிலே, அதாவது மனமாற முழுமையாக பாலை அருந்த முடியாத நிலையிலே ஏற்பட்ட தடங்களினால் சினம் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா செய்வதறியாது அங்கிருந்த மத்தை எடுத்து தயிர் சட்டியை உடைத்தாராம். சட்டி உடைந்த சத்தத்தை கேட்டு விரைவாக ஓடி வந்த யசோதை பகவானின் புகழ் பரவி இருப்பது போல் தரையிலே எங்கும் பரவி சிதறி கிடந்த தயிரை மட்டுமே கண்டாள். பகவானை காணவில்லை என்பது கருத்தாக கொள்ள வேண்டும். பகவானையே என்றும் நினைந்திருக்கும் முனிவர்களும் கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என்கிற முக்காண்டங்களையும் தன்னுள் அடக்கிய வேத நெறிகளால் தேடி காண இயலாத பகவானை பெரும் புண்ணியம் செய்த யசோதை தான் கீழே இறக்கிவிட்ட இடத்திலே காணாது மிகுந்த சினத்துடன் தேடி போக புறக்கடையிலே உரல் மேல் அமர்ந்து கொண்டு பூனைக்கு வெண்ணெயை எடுத்து கொடுத்து கொண்டிருக்க கண்டாள். தாயடிப்பாளோ என்ற பயத்தினால் மேலும் அழகாக விளங்கும் தாமரை போன்ற முகத்தையுடைய பகவானை ஸ்ரீ கிருஷ்ணரை கோபத்தால் சிவந்த முகத்தையுடைய யசோதை தன் தோழிகளின் முன்னிலையில் வெகு வேகமாக பற்றி கொண்டு உரலிலே சேர்த்து கட்டுவதற்காக கயிறை எடுத்து கொண்டாள். இது வியப்பல்லவா? கண்ணன் பயந்ததை தியானிக்க நமது பயம் போகும், அவன் கட்டுண்டதை தியானிக்க நமது பந்தம் கட்டும் விலகும். ஆகவே எப்படி நினைக்கிறோமோ அப்படியே ஆவோம் என்கின்ற தத்கிறது நியாயம் கண்ணன் விஷயத்திலே நேரெதிர் மாறாக நடந்ததால் உபனிஷத்தாகிய அரண்யத்தில் போய் ஒளிந்து கொண்டு விட்டது என்று வர்ணிக்கிறார் ஸ்ரீ நிகமானந்த மகாதேசிகர். சாது பக்த ஜனங்கள் மோட்சத்திலே விருப்பம் கொண்டு பகவானையே நெருங்கிய உறவினனாக பிணிக்க விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட பகவானை அந்த யசோதை கயிற்றினால் கட்ட விரும்பி பல கயிறுகளை ஒன்று சேர்த்து இணைத்த போதும் ஒவ்வொரு முறையும் அவை இரண்டங்களும் குறைவாகவே இருக்க கண்டாள். இங்கு பந்தும் என்ற சொல் உறவினன், கட்டுதல், அடைக்கலம் என்ற முப்பொருள் தோன்றும்படி சிலேடையாக அமைந்துள்ளதை காண்க. பகவானை அளப்பதற்கு எந்த சாதனங்களும் குறைபாடு உடையனவே என்று அறிய வேண்டும். எவ்வாறு நீ என்னை பார்த்தாயோ இவ்விதமான சதுர்புஜம் கொண்ட நான் வேதங்களை கற்பதால் காணப்பட முடியாதவன், தவத்தினாலும் காணப்பட முடியாதவன், தானத்தினாலும் காணப்பட முடியாதவன், யாகம் செய்வதாலும் காணப்பட முடியாதவன். இதுதான் இந்த கருத்து. சகல பாவங்களையும் போக்குபவரே ஹரியே. உடம்பெல்லாம் வியர்த்து சோர்ந்து போன யசோதையை கண்ட தோழிகள் வியப்பிலே ஆழ்ந்து சிரித்து கொண்டிருப்பதைக் கண்டு எதிலுமே கட்டுப்படாத நித்தியமுக்த புருஷரான பகவானே கருணையினால் இரக்கம் கொண்டு அவளுக்கு கட்டுப்பட்டீர்கள். இதுவன்றோ வியப்பு. இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை கட்டிய யசோதை, அடே போக்கிரி பையா, இந்த உரலிலேயே வெகுநேரம் இப்படியே கட்டுண்டு இரு என்று சொல்லிவிட்டு வீட்டினுள் திரும்பிச் சென்றாள். அவ்வாறு அவள் சென்றதும் முன்பே வெண்ணெய் திருடும்போது உரல் குழியில் வைத்திருந்த வெண்ணெயை தின்று கொண்டு அங்கேயே சமர்த்தாக இருந்தார்களாம். பிரபுவே குருவாயூரப்பா, பாசமில்லாதவர்களால், பற்றற்றவர்களால் மட்டுமே எளிதாக அடையக்கூடிய பகவான் பாசத்தை கயிற்றை கையில் கொண்ட இந்த யசோதையாய எப்படி கட்டுப்பட்டீர்கள் என்று தேவர்களால் துதிக்கப்பெற்ற ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா, என்னை நோயிலிருந்து காப்பாற்றுங்கள். இங்கு பாசம் எனும் சொல் கயிறு, பற்று என்ற இரு பொருள் படுமாறு கையாளப்பட்டதை நாராயண பட்டத்திரி நினைவு கூர்ந்து அற்புதமான இந்த உரலிலே கட்டுண்ட மாயன் என்ற தசகத்தை இனிமையாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.